ஜாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட பழக்குவதாக கூறி மாணவியிடம் பாலியல் சேட்டை புரிந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தி என்பது மிக மிக ஒரு முக்கியமான செய்தி. இன்று பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தியை வெளியிடுகின்றோம். ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை அந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை அவரது கல்வி நடவடிக்கைகளுக்காக ஏற்றி இறக்குவதற்கு முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை வாடகைக்கு அமர்த்தி இருக்கின்றார்கள் அந்த மாணவியின் பெற்றோர்கள். இந்த நிலையில் 44 வயதுடைய நபர் ஒருவரையே இவ்வாறு முச்சக்கர வண்டிக்கு சாரதியாக வாடகைக்கு அமர்த்தி மாணவியின் கல்வி நடவடிக்கைகளுக்காக ஏற்றி இறக்குமாறு பெற்றோர் கூறிய நிலையில் தொடர்ந்து அந்த மாணவியை கற்றல் நடவடிக்கைகளுக்காக அந்த நபர் ஏற்றி இறக்கி வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் சம்பவ தினத்தன்று அவர் கூறியிருக்கின்றார், முச்சக்கர வண்டி பழுதடைந்து விட்டது, மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று விடுகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மாணவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார். இடையிலே அந்த மாணவியிடம் அந்த நபர் கூறியிருக்கின்றார், உனக்கு நான் மோட்டார் சைக்கிள் ஓட பழக்குகின்றேன் என்று. அதன் அடிப்படையில் மாணவியை முன்னிருக்கையில் இருத்தி மோட்டார் சைக்கிளை பழக்குவது போன்று அந்த மாணவியிடம் பாலியல் சேட்டைகள் புரிந்திருக்கின்றார் அந்த 44 வயதுடைய நபர். இதனைத் தொடர்ந்து வீடு திரும்பிய குறித்த மாணவி தனக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோருக்கு தெரிவித்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக பெற்றோர் ஜாழ் போலீஸ் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை கூறி முறைப்பாடு ஒன்றினை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த 44 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய சம்பவம் அல்ல. இன்று எத்தனையோ மாணவிகளை பாடசாலைகளுக்கு பல சாரதிகள் ஏற்றி இறக்குகிறார்கள். முச்சக்கர வண்டிகளாக இருக்கட்டும் அல்லது பேருந்துகளிலாக இருக்கட்டும் அல்லது கயசக வாகனத்திலாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த சாரதிகளை நம்பித்தான் பிள்ளைகளை அனுப்புகின்றார்கள். அதை தவிர அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் இருவருமே பெரும்பாலும் அவர்கள் ஏதாவது வேலை செய்வர்களாக இருக்கின்றார்கள். அவர்களும் வேலைகளுக்கு சென்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் சாரதிகளை நம்பித்தான் மாணவிகளை அந்த பெற்றோர் அனுப்பிவிட்டு அவர்களும் வேலைக்கு செல்லுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இதற்காக ஒட்டுமொத்த சாரதிகளையும் குற்றம் சாட்ட முடியாது. தங்கள் பிள்ளைகளை போல அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கட்டல் நடவடிக்கைகளுக்காக அழைத்து சென்று மீண்டும் வீட்டுக்கு பத்திரமாக அழைத்து வந்து ஒப்படைக்கின்ற சாரதிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் இவ்வாறான சம்பவங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கின்றபடியால் எல்லோரையுமே சந்தேக கண்ணுடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தற்பொழுது நிலவுகின்றது. அதன் அடிப்படையில் தான் கூறுகின்றோம், மாணவிகளுடன் பெற்றோர் மனம் விட்டு பேசுங்கள். நீங்கள் தாயும் தந்தையும் வேலைக்கு சென்றாலும் இரவு வீட்டுக்கு வந்த பிறகு என்ன என்று பாடசாலை நடந்தது, எப்படி போனாய், எப்படி வந்தாய், சாரதியின் செயற்பாடு எப்படி இருக்கின்றது, அங்கிருக்கின்ற ஆசிரியர்களின் செயற்பாடு எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் பெற்றோர் பேச வேண்டும். அதை தவிர மாணவிகளுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதை பெற்றோருக்கு சொல்லக்கூடிய சுதந்திரத்தை அந்த மாணவிகளுக்கு பெற்றோர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது நடந்திருக்கின்ற சம்பவம் தொடர்பாக பெற்றோருக்கு அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையிலே பெற்றோர் அதனை கேட்டு அதற்கு நடவடிக்கைகளை தைரியமாக எடுத்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் மாணவிகளுக்கு நடந்த விடயங்கள் தொடர்பாக பொலிஸ் நிலையத்திற்கு செல்வதில்லை. நாளை அயல் வீட்டுக்காரர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அல்லது சமூகத்துக்கோ தெரிந்தால் அவர்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்பது தொடர்பாக இவர்கள் சிந்திக்கின்ற காரணத்தினால் இவர்கள் பெரும்பாலும் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதில்லை. எதிர்காலத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசினால் கூட சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடந்து கொண்டிருக்கும். அதை தவிர இப்படி ஒரு பேச்சு வரும், இது நாளைக்கு அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். எனவே அப்படி யாரும் யோசிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தும். தைரியமாக நீங்கள் பொலிஸ் நிலையம் முறைப்பாடு கொடுத்து பாலியல் சேட்டையில் விடுகின்றவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் இவர்களை போன்றவர்கள் சத்தம் போடாமல் பயத்திலாவது இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் இதனை சாதகமாக வைத்துக் கொண்டு, அதாவது மாணவிகளிடம் என்ன சேட்டை விட்டாலும் பெற்றோர் பொலிஸ் நிலையத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்பதை சாதகமாக வைத்துக் கொண்டு இவ்வாறான சம்பவங்களை செய்து வருகின்றார்கள். இப்படியான சம்பவங்கள் சமூகத்தில் ஏராளம் நடக்கின்றது. ஆனால் 1-2 சம்பவங்கள் தான் இவ்வாறு வெளியில் வருகின்றன. ஒரு சில பெற்றோர்கள் தான் பொலிஸ் நிலையத்துக்கு சென்று இவ்வாறு முறைப்பாடு கொடுக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக தைரியமாக அனைவரும் சென்று பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்க வேண்டும். இதை படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாம் வித்தியாசம் இல்லை. பல கையவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் தொடர்பாக முறைப்பாடு கொடுக்க வேண்டும். போலீசாரும் இந்த முறைப்பாடுகளை ரகசியமாக பேணி விசாரணை செய்து குறுகிய காலத்துக்குள் அதனை முடிக்க வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.